ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்வாதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்பிக்கை விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லீடிங் பர்சனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக சாதனை படைத்த இன்டர்நேஷ்னல் ட்ரெய்னர் டாக்டர் உதய் சான்றோன் அவர்களை தான். இந்த இன்டர்வியூ முழுமையாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கலாமா? ஹாய் சார். வணக்கம் ஸ்வாதி, தேங்க்யூ. நல்லா அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, நன்றி. சொல்லுங்கள் சார், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலமாக பயிற்சி தொழிலில் இருக்கேன். ஸோ ட்ரைனிங், கன்சல்ட்டிங், கோச்சிங்ன்ற 3 ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நிறைய சேனலுக்கு போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நம்பிக்கை விதைகள் சேனல்லே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. நல்ல அதாவது இந்த ஒரு இன்டர்வியூ வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான தகவல்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சரி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ என்னுடைய ஃபேமிலி வந்து என்னுடைய மனைவி வந்து ஹோம் மேக்கர், பையன் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிறான், இப்போ இந்த வருஷம் செகண்ட் இயர் போகிறான். பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. திஸ் இஸ் அபவுட் மீ. உங்கள் ட்ரைனிங்கையும் உங்கள் ஃபேமிலியும் உங்களால் பேலன்ஸ் பண்ண கண்டிப்பாக பண்ண முடியுது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து நான் இது பார்த்துருக்காங்க இல்லையா. அப்போ என்னுடைய மனைவியினுடைய சப்போர்ட் பெரிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன். சில நேரத்தில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும், சில நேரத்தில். ஆனால் என்னுடைய ஒவ்வொருத்தவங்களோட ரிதம் இருக்குல்ல. நான் என் மனைவிக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபாரின்லலாம் போயிட்டு 2 வருஷம் 5 வருஷம்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 நாள் தானே நான் போயிட்டு வந்துட மாட்டேனா, எப்படி பாருங்க. அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நல்ல மாற்றங்களை நம்பிக்கை விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்லுவாங்கல்ல, விதைத்தால் அது மரம், இல்லையல் மண்ணுக்கு உரம்ன்ற மாதிரி இன்றைக்கி அற்புதமான மாற்றங்களை நான் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணேன். நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி நிறைய அவங்களுடைய ஷேரிங்லாம் பண்ணுறாங்க. சார் இப்படி இருந்தேன், இப்படி மாறிட்டேன், என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குன்னும் போது உண்மையாலுமே ஒரு பிளஸ்டான ஒரு துறையில் இருக்குன்றதில் நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே தேங்க்யூ சார். உங்களோட கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.9 ரேட்டிங் வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 5. ஒரு 1500 பீப்புள் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ்க்கு என்ன சார் ரீசன்? அப்படி ரீசன் ஆக்சுவலாக வந்து பண்ணுறீங்க. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஆக்சுவலி பொதுவாக இந்த ரிவ்யூவே லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் எடுக்கிறேன். இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க எனக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஒரு நண்பர் சொன்னார், என்னங்க நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா சொல்கிறாங்க, ஆனால் ரிவ்யூவாக எதுவும் வாங்கலையே, உங்களை பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியும், ஓ மை காட், நம்ம வந்து ரிவ்யூஸும் வாங்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே ஜனூன் ரிவ்யூஸுங்க. அவங்க ஃபோட்டோவோட நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்னென்னா, எந்த செயலையும் நீங்கள் அர்ப்பணிப்போடு செஞ்சிங்கன்னா, உணர்வுபூர்வமாக செஞ்சிங்கன்னா, பேஷனேட்டாக செஞ்சிங்கன்னா, அது வந்து நிச்சயமாக நான் எப்பயுமே ரிவ்யூக்காகவே ஒர்க் பண்ணுறது கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, வந்திருக்கிற பார்ட்டிசிபெண்ட் அவங்க லைஃபு, அவங்க என்ன நோக்கத்துக்காக அந்த நிறுவனம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் என்ன நோக்கத்துக்காக வராரோ அது அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க, ரிவ்யூக்காக அவங்க கொடுக்கறதோட உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக உங்களுக்கு க்ளீனாக இருக்குது, இடம் சுத்தமாக இருக்குது, நல்லா அவங்க பீப்புளெலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ப்ளீஸிங்காக வந்து உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ப்ரைஸும் நார்மலாக இருக்குது, எல்லா சர்வீஸும் சூப்பராக இருந்ததுன்னா நீங்கள் ரிவ்யூவே கேட்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுங்கன்ட்டு அப்படியே நீங்கள் கேட்டால் கூட அவங்க மனமும் வந்து ஃபுல்லாக 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு ஹாப்பின்னு தெரியுது, பட் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ பொது தளத்தில் வேணும் இல்லையா. அதனால தான் நான் கூகுளில் என்ன பண்ணேன்னா, இதை நீங்கள் கூகுளில் ஒரு ரேட்டிங்ஸாக போட்டுருங்க அப்படின்னும் போது தான் அவங்க ஷேர் பண்ணது இப்போ 1000+ கடந்து போயிட்டுருக்கு. அதாவது 5 தான் வரணும், ஒரு 4-5 பேர் தெரியாமல் அந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் டைப் பண்ணும்போது 1 அடிச்சிட்டாங்க. சில பேர் இந்த 5 ஸ்டாருக்கு பதிலாக 1 அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியால தான் எனக்கு அந்த பாயிண்ட்டும் குறைஞ்சதுக்கோசரம், இல்லைனா வந்து 4.9 அந்த இதில் தான் வரும் எனக்கு. ஸோ எனக்கு உண்மையாலுமே இது வந்து ஒரு மலரும் நினைவுகள்ன்ற மாதிரி அப்பப்போ போய் பார்க்கும்போது என்னையே நான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார், எனக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், என் லைஃப்பில் ரொம்ப கவலையெல்லாம் விட்டுட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி தானே. நீங்களே சொல்லுங்கள், ஒரு செயலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு சாப்பிட்டு முடிக்கிறீங்க, நீங்கள் பிரமாதமாக சமைக்கிறீங்க, சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வாவ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்னா யூ ஃபீல் வெரி ஹாப்பி, இஸ்ன்ட் இட்? அந்த மாதிரி தான் அது.
சார் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு 1500 ரிவ்யூஸ். என்னுடைய ரிவ்யூஸ் என்னன்னா, தமிழ் கூறும் நல்லுறவுல இருக்கிற நம்ம எல்லா பீப்புளுக்கும் போய் என்னுடைய பயிற்சி சேரணும், அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக இப்போ ரேட்டிங்ஸும் ரிவ்யூஸும் நிறைய பேர் ஜென்யூனாக கொடுக்கறது இல்லை. உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். சார் நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணுறீங்க சார்? எந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாங்க 3 ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து நிறுவன பணியாளர்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறுவனம் இருக்குது. இப்போ நான் பெரும் நிறுவனங்கள், அதாவது ஊசியிலேருந்து விமானம் தயாரிக்கிற நிறுவனங்கள் வரைக்கும். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயிற்சி வந்து ஒரு செலவு அப்படின்னு நினச்ச காலம் போயிட்டு பயிற்சி முதலீடுன்ற ஒரு எண்ணம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாம் பணத்தால் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா? இதுவே ஒரு பீரியாடிக்கில் ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் எப்படி ஒரு வெஹிக்கிளில் சர்வீஸ் பண்ணுறோம்ல, இப்போ நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டுறதுக்கும் வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஹியூமன் இன்ஜினியரிங், ஹியூமன் ஆல்சோ ஒரு அவங்க எதுவும் அது மாதிரி தானே. அப்போ அவங்கள ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் எப்படின்னா, அது மோஸ்ட் மெமரபிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு, லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா வி யூஸ் வீடியோ கேம்ஸு, ஆக்டிவிட்டி, கேஸ் ஸ்டடி, டான்ஸு, செலிப்ரேஷன், மேஜிக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து விஏகேன்னு சொல்லுவாங்க, விஷுவல், ஆடிட்ரி, கெனஸ்தட்டிக், அந்த 3ஐயும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு இப்போ டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸுக்கு கிட்டத்தட்ட 300 தலைப்புகளில் ப்ரோக்ராம் பண்ணுறோம், கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். ஒரு நிறுவனம் கேட்குறாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணும்னா அதை பண்ணித்தரோம். அது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க பர்சனல் சக்ஸஸ், பர்சனல் கோச்சிங் பண்ணுறோம் நாம். இப்போ நீங்கள்லாம் நிறைய கவுன்சிலர்க்கெலாம் போயிட்டு நிறைய கவுன்சிலிங் எடுத்துக்கிற மாதிரி இப்போல்லாம் மைண்ட் கோச்சஸ் வந்து நிறைய பேர் உங்கள் மைண்டை டியூன் பண்ணி நீங்கள் உங்கள் சக்ஸஸை அடைய வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். குறிப்பாக நான் வந்து மைண்ட் ப்ளூ பிரிண்ட்னு ஒரு ட்ரேட் மார்க் வாங்கின ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கம்ப்ளீட்டாக சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங். அடுத்து சக்ஸஸ் டிஎன்ஏன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். சக்ஸஸ் டிஎன்ஏ என்னென்னா உங்கள் மரபணுவில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு டீப்பாக இருக்கிறத கூட ரீப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. அது மாதிரி மைண்டு மேஜிக்கு, அது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய நீடு பேஸ்டாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்காக பிரேக் த்ரூ பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ஸு. இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இப்போ வெற்றி படிகள்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது புதிய தலைமுறையில். நான் பல தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நிறைய ஃபோரமில் பேசிட்டு இருக்கேன். இண்டிவிஜுவல்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பட் கிட்டத்தட்ட 80% என்னுடைய ப்ரோக்ராம் வந்து நிறுவனங்களுக்கு தான். இப்போ நான் வந்து இப்போ முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து மாதம் ஒரு 2 days ஒர்க் ஷாப், 1 day ஒர்க் ஷாப், அது மாதிரி பப்ளிக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் பண்ணலான்ட்டு இப்போ நிறைய பேராற்றல்னு ஒரு அருமையான ப்ரோக்ராம். பேராற்றல், பேராண்மைன்றாங்கல்ல, அது மாதிரி பேராற்றல் நம்மள்கிட்ட இருக்குது. பிரபஞ்ச சக்தி, அதாவது பவர் ஆஃப் யூனிவர்ஸை பற்றி நான் நிறைய இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க கவலையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கம்மா. ஃபஸ்ட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடலான்ற உறுதி வந்துடும் அவங்களுக்கு. அதுதானே வேணும். லைஃப்பில் எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம லைஃப்பில் முன்னேறிடலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற மாதிரி சூப்பராக அழகாக டீகோட் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அப்போ 3 ஏரியாவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ஸில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய பயிற்சி பயணம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் கோச்சஸ் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பயிற்சி தேவையா, வெற்றியாளர்கள் எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான சீக்ரெட்டுங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு 2 பேர் நான் அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள், தெரிஞ்சது தான். நம்ம உங்களுக்கு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கார்ல, உசைன் போல்ட். உசைன் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு முறை இன்டர்வியூ கேட்குறாங்க. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி கேஷுவலாக கேட்குறாங்க, சார் யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல், வாவ் அப்படி இருக்கு, உங்களை பார்த்தாவே எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது, யூ ஆர் ஸோ லக்கி அப்படின்ட்டு அவர் அந்த இன்டர்வியூவர் உங்களை மாதிரி அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு. அவர் எஸ் ஐ எம் ஸோ லக்கி, அதோடு நிறுத்திடாதீங்க அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூ என்னென்னா கேஷுவலாக ஒரு நண்பர் வராரு, அவர்கிட்ட பேசணும்னு நினைப்போம், கால ஓட்டத்தில் நேரமே இல்லை, ஒரு ஃப்ரீயாக பேச முடியல, அட்லீஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறேன் நான் அப்படின்ட்டு ஒரு ஃபெலோ ஒரு தேர்ட் பர்சனாக இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போதே அவங்களும் கனெக்ட் பண்ண முடியும்ல. அந்த மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ லக்கியோடு நிறுத்திடாதீங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு 15 to 17 மணி நேரம் டே அண்ட் டே அவுட் நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றார். ஸோ 8 முறை ஒலிம்பிக் வாங்கின ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு, அடுத்தது நிறைய இந்தியா அந்த நாடுகள்லாம் விளையாடுது. ஒரு இந்தியாவுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதே சாதாரண விஷயம் கிடையாது.
ஒரு ஐபிஎல்ல நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கே பல ஃபில்டர்ஸ்லாம் முடிஞ்சு தான் வர முடியும். ஆனால் அவங்களுக்கு நெட் ப்ராக்டிஸ் இருக்குது, பவுலிங் கோச் இருக்காங்க, பேட்டிங் கோச்சிங் இருக்காங்க, அது ஃபீல்டிங் கோச் இருக்காங்க, இன்றைக்கி நிறைய அது டோட்டல் ஹெட்டு அது மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமிட்டடாக இன்றைக்கி இன்டென்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லா திறமையோட நம்ம பிறக்கிறது இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் கனவுகளும் லட்சியங்களும் ஆசைகளும் எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதை அடையிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து இந்த டேர்ன் ஓவர் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொண்டு போகணும், இத்தனை பிரான்ச்சஸ் உருவாக்கணும், இந்த மாதிரி சர்வீஸ் வாங்கணும். இப்போ நான் வந்து ப்ரௌடாக சொல்கிறேன் இல்லைங்களா, தேங்க் காட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.9 ரேட்டிங்ஸை கடந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன்னா சாதாரணமாக வரலைங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்குது, எவ்வளோ தூங்காத இரவுகள் இருக்குது, எவ்வளோ சப்போஸ் ஏதாவது ஒரு ரிவ்யூ தப்பாக வந்ததுன்னா ஏன் வந்ததுன்னு கேட்டு அதை நான் அனலைஸ் பண்ணி அதை அடுத்து சரி பண்ணுவாங்க. நான் அதே மாதிரி ஒவ்வொரு முறை பயிற்சிக்கு போகும்போது ஹெச்ஆர்ட்ட கேட்பேன் நான், சார் நான் எல்லாம் ஓகேங்களா, வேறு எதாவது மாற்றணுமா, உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணுமான்ட்டு. அப்போ ஒரு நிறுவனத்துக்கு அவங்களுக்கு அந்த ரேட்டிங்ஸ் வரணும், அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு இவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க் ஃபோர்ஸையும் ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா கோல் அச்சீவ்மெண்ட் கோச், இதுக்கு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. இலக்குகளை, கனவுகளை, இப்போ ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேணும் இல்லை? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நார்மலாக இப்போ முன்னாடிலாம் வந்து பொது மருத்துவம் இருக்குது, 3 டேப்லெட் மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளோதான், அதெல்லாம் எல்லாம் சரின்ட்டு. இப்போ எல்லாத்துக்கும் கார்டியாலஜிஸ்ட் செப்பரேட்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் மருத்துவர்கள் இருக்கிற மாதிரி. இப்போ என்னுடைய துறை என்னன்னா கோல் அச்சீவ்மெண்ட் தான். உங்கள் இலக்கு அது என்ன இலக்காக இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணுமா, இல்லை டீம் ஒர்க்காக இல்லாமல் இருக்காங்க, டீம் ஒர்க்கை சரி பண்ணணுமா, அந்த கோலை பூர்த்தி பண்ணணுமா, இல்லை கம்பெனியுடைய செலவு அதிகமாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது, அப்போ எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம், மிஸ்ஸிங் திங்ஸு, அதை சரி பண்ணி அதை இது பண்ணணுமா. ரெண்டாவது எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸாக இருக்குது, அந்த பாலிடிக்ஸை சரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு ஹார்மனியோட ஒர்க் பண்ண வைக்கணுமா, இல்லை அவங்கள்ட்ட என்னென்னலாம் இன்னும் மிஸ்ஸிங் இருக்கோ சரி பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் கோலையும் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாக தான் என்னுடைய பயிற்சி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அதாவது என்னென்னாங்க, இப்போ நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணாத காரணம் என்னென்னா அவங்களுடைய மனதை சரியாக புரிஞ்சுக்கல. இதுதான் என்னுடைய ஸ்டேபிளாக இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, தொடர்ந்து போகல, உள்ளுக்குள்ளே பயங்களையும் கவலைகளையும் ஏக்கங்களையும் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன். என் கையில் இடது கையில் ஒரு கிளாஸ் இருக்குங்க. அந்த கிளாஸில் வந்து நல்ல தண்ணி இருக்குது, ஓகே. வலது கையில் சால்ட் வாட்டர் வச்சுருக்கேன். ரொம்ப கடுமையான தாகமாக இருக்கீங்க, வெயில் டைமு, தாகமாக இருக்கீங்க, தண்ணி குடிக்கணும். நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்க வரேன், நான் நல்ல தண்ணி கொடுக்காம உப்பு தண்ணி கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னங்க இது, உப்பு தண்ணி எப்படி குடிக்க முடியும்? குடிக்கவே முடியாது, தாகமும் தீராது. இதுவே அந்த இப்போ உப்பு தண்ணின்னு சொல்கிறதால உப்பு தண்ணி மாறாது இல்லையா? அப்போ தாகமாக இருக்கவங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ நிறைய பேர் வெற்றி அடையணும், சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள உப்பு தண்ணி மாதிரி நிறைய சோகத்தையும் வருத்தத்தையும் கவலையும் ஏமாற்றத்தையும் பயத்தையும் நிறைய சொல்ல முடியாத உணர்வுகளை மைண்டுக்குள்ளே போட்டு உப்பு தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது நனவு மனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம். நம்ம வெற்றியை எது தீர்மானிக்குதுன்னா ஆழ்மனம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நம்புறீங்க, நீங்கள் யார், என்ன அடைய போகிறீங்க, அது எவ்வளோ தூரம் கன்விக்ஷனோட நம்புறீங்களோ அதை பொறுத்து தான். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஒரு கதை, ஒரு சூப்பரான கதை, இது ரெலவெண்ட்டாக இருக்கிறதால நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 5000 பேர் வீரர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய இது ஒரு 500 பேர் உள்ள சொற்ப அணி உள்ளவங்க அந்த வீரர்களை தாக்க போகிறாங்க. போகும்போது படை தளபதிக்கு தெரிஞ்சு வர 500 பேருமே ரொம்ப கவலைகளோட ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக உயிரோட திரும்ப போகிறது இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த படை தளபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மைண்ட் ஒர்க் ஒன்று பண்ணுறாரு. அவர் எல்லாரையும் கூப்பிட்றாரு, நாளைக்கு காலையில் தான் படைக்கு போக போகிறோம், நம்ம கரையை கடக்க போகிறோம், இங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்காங்க, வீரர்களே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு காசு இருக்குது, இந்த காசை சுண்டி போட போகிறேன், அந்த காசில் தலை விழுந்ததுன்னா நம்ம ஜெயிக்கிறோம், போருக்கு போகிறோம் ஜெயிக்கிறோம், ஒரு கால் பூ விழுந்ததுன்னா நம்ம வந்து போருக்கு போக வேண்டாம், நம்ம கலக்கலாம் வேண்டாம், தண்ணி கடந்து நம்ம போகலாம் வேண்டாம், இப்படியே திரும்பிடலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த படை தளபதி அந்த காயினை டாஸ் பண்ணுறாரு. டாஸ் பண்ணி விட்ட உடனே பார்த்தா தலையே விழுந்துச்சுங்க.
எல்லாரும் சிலிர்ப்படைஞ்சிட்டாங்க, உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. நம்ம ஜெயிக்க போறோம், நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு, கடவுளே நமக்கு கட்டளையிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷத்தோட நேரா போறாங்க. அந்த கரையை கடந்த உடனே என்ன பண்றாரு தளபதி, அங்க இருக்கிற முக்கியமான அந்த படை தளபதி அதுக்கு அவர் கீழே இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு அந்த வந்த போட்டை 2யோ 3யோ எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்றாரு. எரிச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்னா, மண்ணெண்ணெய் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, போட்டு பர்ன் பண்ணிடுறாங்க அந்த போட்டை. அப்போ அந்த வீரர்களுக்கு இன்னொரு இது என்னன்னா, நீங்க ஜெயிச்சாதான் திரும்ப முடியும், வெற்றி அடைந்தால்தான் திரும்ப வர முடியும், இல்லைன்னா இல்லை. ஒன்னாச்சுங்களா, நோ பேக். இது அடுத்தது கடவுளுடைய கட்டளையும் நமக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மைண்டு இருக்கவே அவங்க நம்பிக்கையோட அவங்க டிராவல் பண்றதால அவங்க 5000 படையை வென்று மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டையே பிடிச்சிட்டதா ஒரு வரலாறு. இப்போ கடைசியா ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஒற்றர் ஒருத்தர் தனியா வந்து தளபதி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த காயினை எப்படியோ எடுத்து இடுப்பு வீட வச்சிருக்கிறத திருப்பி எடுத்து பார்க்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த காயின்ல 2 பக்கமும் தலையா இருக்கு. அப்ப எது ஜெயிச்சதுன்னா நம்பிக்கை தான் ஜெயிச்சது. சார் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் பார்த்தா மன உளைச்சலோட, ஸ்ட்ரெஸ்ஸோட, கவலையோட, பிரச்சனையோட இருக்காங்க இல்லையா. பிரச்சனை உப்பு தண்ணி சொல்றதால தீர்வுகள் கிடையாது. அந்த உப்பு தண்ணியை நல்லா மாற்றுறதுக்கு நல்ல பயிற்சிகள், நல்ல மனிதர்கள் தொடர்பு, நல்ல வாய்ப்பு, நல்ல வழிகள், நல்ல தொழில், இது புதுசா புது முயற்சிகள் நம்ம எடுத்து போயிட்டே இருந்தோம்னா ஒன்னா சரியாயி ஒரு கடத்துல அவரும் சாதனையாளராக மாறிடுவார். அப்போ முக்கியமா எங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னா ஆழ்மனதில் தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஆழ்மனதிற்கு நான் என்ன பண்றேன்னா 2 விதமா பண்றேன். டைரக்டாகவும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ இங்க இந்த வியூவர்ஸ் வந்து இப்போ உலகம் முழுவதும் பார்க்க போறாங்க. இந்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஷேர் ஆகும்போது அப்போ நான் எப்படி அட்டென்ட் பண்றதுன்றவங்களுக்கு ஆன்லைன்லேயே என்ன பண்றோம்னா உங்களுக்கு 5 மாடல் போட்டுருவோம். 5 மாடுல அதாவது வாரத்துக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவங்க 1-to-1 அட்டன் பண்ணலாம், குரூப்பாகவும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஜூம் வழியா இல்லைனா கூகுள் மீட் வழியா அவங்க அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அவங்கள ஆக்ஷன் பிளான் கொடுத்துருவோம். அதுக்குள்ள அதில் என்ன கிடைக்குன்னா, நான் யார், ஏன் ஆழ்மனம் எப்படி இருக்கு, நான் எவ்வளோ எதிர்மறை எண்ணத்தோடு இருந்திருக்கேன், இப்போ என்ன நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க மைண்டில் பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங். முதல்ல ஒரு இலக்கம் வேணும்ல. இப்போ நான் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறேன்னா தான் திருச்செந்தூர் போக முடியும், நான் மதுரை போகிறேன்னா தான் மதுரை போக முடியும், நான் பெங்களூர் போகிறேன்னா தான் பெங்களூர் போக முடியும். நான் பெங்களூர் போகணுன்ற எண்ணம் இருக்கா, நான் போகிற ரூட் தப்பான ரூட்டாக இருந்ததுன்னா எப்போ போய் சேர்றது? அப்போ என்ன வேணும் எனக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிளாக அட்டைனபிளாக ஒரு 5 ஆண்டுகள் திட்டம், 3 ஆண்டுகள் திட்டம், 1 ஆண்டு திட்டம்னு அது இது பண்ணி அது விஷன் சார்ட்டாக மாற்றி அதை மைண்டில் விஷுவலைசேஷனாக கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு மனிதன் லட்சியமே இல்லாத, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்றைய அலட்சியம் நாளைய, அதாவது இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம், இன்ற அலட்சியம் நாளைய ஏமாற்றம்ன்றாங்க இல்லைங்களா. அப்போ அலட்சியமாக இருக்கிற ஒருத்தர் கூட இந்த ப்ரோக்ராமை எடுத்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணப்பா அப்படின்னா அவங்க லைஃப்பை மாற்றிடலாம். சக்ஸஸ் டிஎன்ஏன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. லைஃப்பில் 1% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ட்டு, அதை 100% மாற்றி ஜெயிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ தான், நிறைய டாபிக்ஸில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் தான் எல்லாமே, எண்ணங்கள் தான் பொருளாக மாறுகின்றன. அப்போ எண்ணத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல ஆழ்மனதில் அந்த நம்பிக்கையான எண்ணம் இருக்கணும்ல. அந்த பரிபூர்ண நம்பிக்கையோட நான் அடைய போறேன்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அது செயல்பாடுகளாக மாறும். இப்போ எனக்கு என் பெஸ்ட்டை கொடுக்கணும் நான் அப்படின்னு நான் போனால் தான் அங்கே பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஒப்பேத்துறனா ஒப்பேத்துற ரிசல்ட் தான் வரும். அப்போ இப்போ என்ன எல்லாருக்கும் தேவைன்னா, அதாவது பிரச்சனைன்னு சொல்றதுக்கு பதிலா தீர்வை நோக்கிய பயணத்துல நான் வந்து இது ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்றேன். நான் மைண்ட் ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் அது மாதிரி இன்னும் நிறைய தேடினீங்கன்னா கிடைக்கும். ஒரு ட்ரைனிங் ஆழ்நிலை தியானம்ன்றது ஒரு அற்புதமான விஷயம். உங்க ஆழ்மனதை புனிதப்படுத்தும். பிராணிக் ஹீலிங்னு இருக்கு. பிராணிக் ஹீலிங் போயிட்டு நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி பாடினா என்ன, ஆரானா என்ன, உங்களுடைய சக்கரங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தாட் ஃபார்ம்ஸ்னா என்ன, இப்போ எந்த தாட் ஃபார்ம்ஸ் நம்ம வளர்ச்சிக்கு உதவும், எந்த தாட் ஃபார்ம்ஸ் உதவாது, இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். அது வந்து அதில் நீங்கள் 2 hours மெடிடேஷன் இருக்கு. பண்ண உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க எனர்ஜி பாடியில் இருக்கிற உங்க ஆராவில் இருக்கிற கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாகும். இப்படி பல அற்புதமான பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அப்போ என்னென்ன தேடல் இருக்கணும், அந்த தேடல் நோக்கி போகணும். ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் ஸ்டாப் ஆகிட்டு அவன் ஃபெயிலியர்னு உட்காந்துருக்காங்க. நோ ஃபெயிலியர் ஹியர். இந்த உலகத்துல யாருமே ஃபெயிலியர் கிடையாது, எல்லாரும் வெற்றியாளர் தான். நீங்க பிறக்கும் போதே லட்சக்கணக்கான விந்துக்கள் முந்தும் போது நீங்க முந்தி வந்தவர் தான். நீங்க அங்கேயே வெற்றி அடைஞ்சிட்டீங்க. ஃபெயிலியர் நீங்க அதாவது 10 முயற்சி பண்றோம்,
10ல் 8 ஜெயிக்குது, 2 தோக்குது. முயற்சி பண்ணதை அக்னாலேஜ் பண்றது இல்லை. 2 தோத்ததை வந்து விட்டதை சார் அது அச்சீவ் பண்ணாததை அதுல நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். முயற்சி பண்ணி தோத்து போகலாம், முயற்சிக்காமே இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோக்கிறது கூட ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா யாரு, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் உண்மையான உறவு, யார் பொய்யானவங்க, யார் இது, லைஃப்னா என்ன, அது வந்து இந்த செதுக்குன்னுவாங்க பார்த்தீங்களா? கல்லை வந்து நம்ம செதுக்கும் போது சிஸ்லிங் ஆகுது இல்லை, அது மாதிரி மனிதர்கள் நம்மளை செதுக்குவாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் தான் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான மனிதராக மாறியிருப்பீங்க. வலிதாங்காத எந்த கல்லும் சிலையாகாதுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட அனுபவங்கள், சரியான அனுபவங்கள் தான் நம்மளை மேம்படுத்தும். அப்போ அதுல ஒரு முக்கியமான பாசிபிலிட்டி, எல்லாத்தையும் அனுபவத்துல இருந்து தான் நான் கத்துக்க போறேன்னா வாழ்க்கை பத்தாது. அப்போ அதுவே நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பல அனுபவங்களை நாங்கள் சேகரித்து இதுக்கு இதான் தீர்வுன்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி பிளேஸில் இருக்க எனர்ஜியை ஹீல் பண்ணி பீப்புளை ஹீல் பண்ணும்போது சரியாயிடுமே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமும் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதிரி 300 தலைப்புகளில் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் என்னுடைய ஆசை என்னென்னா, தமிழ் கூறும் நல்லுலகில் இன்றைக்கி ஏதாவது நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பொழுதுபோக்கை விட வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சில அதாவது சின்ன முதலீட்டில் பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சுவாதி சார், உங்கள் துறையில் நீங்கள் எல்லாரையும் விட நீங்கள் முதன்மைப்படுத்துகிற மாதிரி உலக சாதனை படைச்சிருக்கீங்க. அந்த சாதனை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா எங்களுக்கு? கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஒரு சாதனை பண்ணல, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சாதனை பண்ணிட்டு 3 உலக சாதனைகள் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு உலக சாதனைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்னென்னா, ஒன்று வந்து அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று, அடுத்தது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, 3வது நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு. அதாவது இதில் என்னென்னா 72 hours நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து, அதாவது பகல் இரவு பகல் இரவு பகல் இரவுன்னு 4 பகல் 3 இரவு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்து ஒரு உலக சாதனை பண்ணது தான் பண்ணியிருக்கேன். ஒரு குயிக்கஸ்ட் டைமில் மரக்கன்றுகள் நட்டு அதில் ஒரு சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஒரு நிறுவனத்தோட, ஆதியோகி நிறுவனத்தோடு சேர்ந்து பண்ண ஒரு சாதனை. அடுத்தது வந்து கின்னஸ் ரெக்கார்டு. இப்போ எதுக்கு நாங்கள் போதிப்பவர்கள் சாதிப்பவர்களாக இருக்கணும், ஊருக்கு உபதேசம் கிடையாது. என்னுடைய ஏன் ப்ரோக்ராம் டச் வுட் காட் கிரேஸ் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, என்னுடைய ப்ரோக்ராம் ஹை எனர்ஜி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. என்னுடைய ப்ரோக்ராமே டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இன்னும் டபுள் த பெனிஃபிட்டு. ப்ராக்டிஸே பண்ணினாலும் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் சொன்ன வார்த்தைகள், எமோஷன்ஸ், வீடியோ எல்லாம் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ நான் முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ அடுத்ததாக ஒரு உலக சாதனை ரெடி ஆகிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து அதாவது 100 புத்தகங்கள் ஒரே நேரத்தில் என்னுடைய வாழ்வியல் புத்தகங்கள் வெளியாக போது அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து ஒரு உலக சாதனையாக கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். பீயிங்கில் இருக்கணும். அதாவது சொல்கிறாங்க அப்படின்றத விட அவங்க செஞ்சுட்டு சொன்னாங்கன்னா பவர் அதிகம். இப்போ நான் வந்து நீங்கள் வீடு கட்டுங்கன்னு சொல்கிறது, உங்களால் முடியும்னு சொல்கிறது வேறு. நான் வீடு கட்டிட்டு சொன்னேன்னா வேறு. ஒரு பெரிய உயர்தரமான கார் வாங்க முடியும்னு சொல்கிறது மோட்டிவேஷன். நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்ப்பா, நீயும் பண்ணு. நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயின் மகனாக, ஏழை பரம ஏழையின் மகனாக பிறந்தோம். நான் இன்றைக்கி ஒரு வளமான பயிற்சியாளர்னா, வெற்றிகரமான பயிற்சியாளர் பல ஆயிரம் பேரை பல லட்சம் பேரை நான் மாற்றிட்டு இருக்கேன்னா, நான் இந்த பயிற்சியால் பல லட்சங்கள் செலவு பண்ணி உலகம் ஃபுல்லாக போய் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்போ நான் இந்த இவ்வளோ கற்றுக்கிட்டதை, இவ்வளோ மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ நம்ம ஊருக்கு, நம்ம மக்களுக்கு ஏன் நான் செய்யக்கூடாது? அப்படிதான் பயிற்சியாளராக வந்தேன். பயிற்சியாளராக அவன் சத்தியமாக நினைக்கல. எனக்கு பயிற்சியாளர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இறைவன் கருணைன்னு சொல்லணும்னா, டாக்டர் MS உதயமூர்த்தின்ற ஒரு மகத்தான மனிதரை சந்திக்கிற ஒரு எழுத்தாளர். அவர் எண்ணங்கள்ன்ற ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றுது. அதில் ஒரு வாசகம் தான் எண்ணத்தை புரட்டி போட்டது. குடிப்பது கூழாக இருப்பினும், பெருக்குவது தெருவாக இருப்பினும், ராஜாவிடம் போடுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுவதை உணர்வீர்கள். நீங்க ஏழையா இருக்கிறதுக்கும் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கும் நாளைக்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏழையா பிறந்தது அங்க குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு உங்க எண்ணங்களை மாத்தினா உங்க வாழ்க்கையை மாத்தலாம்னு சொன்ன அந்த வார்த்தைகள், அவருடைய நட்பு, அவருடைய தொடர்புல. அவர் தான் நான் வந்து +2க்கு அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ படிக்கல, டிகிரி படிப்பான்னாரு. டிகிரி படித்தேன், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் PhD பண்ணேன். அதுக்கடுத்து 2 ஹானரரி டாக்டரேட் வாங்கினேன். இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய ட்ரைனிங்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் தான் நான் வந்து மோல்ட் ஆகிறேன். ஜீல்னு ஒரு ப்ரோக்ராம், திரு ராஜன் அவர்களுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது
இந்த நேரத்துல திரு ராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்படி பல பயிற்சிகள் என்ன மாத்தின உடனே தன்னம்பிக்கை பாலான்னு இருக்காரு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயாவுடைய ஒரு நல்ல வழிகாட்டி, அவருடைய நட்பு, அவரு என்ன வந்து செதுக்கிறாரு. இப்படி பல மனிதர்கள் என்னை செதுக்கிதான் இன்னைக்கு பயிற்சியாளராக மாறி இருக்கேன். இப்ப நான் வந்து என்னன்னா, நம்ம சமூக மக்களுக்கு வேலை இல்லை, ஜாப் இல்லை, வழி இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்றதை விட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்பை எடுங்க, நியாயமான வாய்ப்பா எடுங்க, நல்ல வாய்ப்பா எடுங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடு திட்டங்கள் வருது. 1 லட்சம் போடுங்க, 10,000 ரூபாய் தரேன், ஒரு இது பண்ணுங்க. தயவு செய்து அந்த நேரத்தில் சொல்றேன், அந்த மாதிரி தவறா அந்த இன்டியூஸ் பண்ற ப்ரோக்ராம் பண்ணாம நியாயமான தொழிலில் முதலீடே இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நான் ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு லட்சியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2030க்குள்ள ஒரு 10,000 கோடீஸ்வரர்களை உருவாக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதுக்கு நீங்க 0 முதலீட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து உங்களை மோல்டு பண்ணி நீங்கள உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக ஆக்கிற வழியை என்னால் பண்ண முடியும். அப்போ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றதுக்கு பதிலாக வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இன்னையிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்க, வழிகள் நிறையா இருக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்கு, நிறைய கான்டாக்ட் இருக்கு, கண்டிப்பாக நான் வளருவேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன், கண்டிப்பாக சாதிப்பேன், எனக்கு என்னுடைய டைம் வரப்போகுது, என்னுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற எண்ண அலைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மனிதர்கள், அந்த மாதிரி சம்பவத்தை, அந்த மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்க. இப்போ எனக்கே கூட இப்போ உண்மையை சொல்ல விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நிறைய பயிற்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ட்ரைனிங்கே கிடைக்கல, வாய்ப்பே கிடைக்கல. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சான்றோன் நீங்கள் மட்டும் எப்படி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, எப்படி போகுது, உங்களுக்கு எப்படி போய்ட்டுருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்? நண்பா உண்மையை சொல்லட்டுமா, எதுவும் போகலை, நான் தான் போக வச்சுட்டு இருக்கேன். உண்மை தானேம்மா? இப்போ நான் வந்து எப்படின்னா, இப்போ வந்து வாய்ப்பு இல்லைன்னு மாட்டேன், வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, எனக்கு என் வாய்ப்பு கிடைக்கிறத விட அந்த ஆர்கனைசேஷனில் என் பயிற்சி மூலமா என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்போ எனக்கு கொடுக்குற ஃபீஸ் ஒன்றுமே கிடையாது, பீனட் கூட கிடையாது. அவங்க வளர்ச்சி அவ்வளோ மாற்றம் இருக்கு. அப்போ அந்த ஒரு கான்டெக்ட் இருந்து நம்மளால அங்கே மாற்றம் வர வைக்க முடியும்னா, நீங்கள் சில நிறுவனத்துக்குலாம் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன், பார்க்குற வியூவர்ஸ், எனக்கு ட்ரைனிங் ஃபீஸ் கூட கொடுக்க முடியாதுங்க, நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கேன், சான்றோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எடுங்க, ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கே தயாராக இருக்கேன். ஏன் தெரியுங்களா, இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், நாளைக்கு 500 கோடி கூட பெரிய கம்பெனியாக கூட மாற முடியும். நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, எல்லாம் பணமாகவே பார்க்க முடியாது. எனக்கு அது மாதிரி ஒரு ஆசை, ஒரு 100 கம்பெனியை, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்லைன்னா வளர்ந்துட்டு இருக்க நிறுவனத்துக்கு என் பயிற்சியின் மூலயமா இன்னைக்கு என்ன அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அதை ஒரு 10x 10x 100x மாற்றணுன்ற ஆசை கூட எனக்கு இருக்குது. அது மாதிரி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கூட உண்மையாலுமே நீங்கள் ஜென்யூனாக இருந்து, இப்போ சூழ்நிலை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அது நீங்கள் லேட்டராக வாங்கிறதுன்னு கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு உண்மையா சொல்றேன், நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃப்ராங்கா பேசிட்டு இருக்கேன். நான் நிறைய இன்டர்வியூஸ் அப்படி பேச முடியாது, எல்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்க. அது மற்ற சேனல்னா, இப்போ நம்ம சேனல்ல இருக்கிறதால உரிமையா நம்ம உணர்வுகளை பகிர முடியுது. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். எந்த ஒரு வெற்றி பெற்ற மனுஷன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும். நீங்க அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்றீங்க? எல்லாருக்கும் தூண்டுகோல்னா என்னன்னா, என்னுடைய அம்மாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்வேன். அம்மா வந்து ரியலா பெரிய மோட்டிவேஷன். அம்மா வந்து பியூசி, அந்த காலத்தில் ஓல்டு பியூசின்னு சொல்லுவாங்கல்ல, படித்தவங்க. அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு போகணுன்னும் போது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு. அந்த ஒரு சப்ஜெக்டை 2-3 பசங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க படித்தாங்க. நான் 10வது படிக்கும்போது அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட் எழுதுனாங்க. அது இல்லாமல் அவங்க ரொம்ப கமிட்டடாக வந்து ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை பார்த்துக்கோங்கன்னுவாங்க. அப்போல்லாம் அவங்களுடைய அருமை தெரியலைங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பசங்களை 3 பசங்க, அண்ணனையும் தம்பியையும் ஒரு ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டாங்க. என்ன வந்து வீட்டிலே விவசாய வேலைகள் தான். விவசாய வேலைகள்னால் இப்போ இருக்கிற பசங்களாம் ஸோ லக்கி, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான்லாம் வந்து எனக்கு வேலையே என்னென்னா, டெய்லி இந்த முறவாசன்னு சொல்லுவாங்கல்ல, சாணி இருக்குல்ல, மாட்டு தொழும் இருக்குங்க, 20 மாடு இருக்கும். அது எருமை மாடே 4-5 மாடு இருக்கும். காலையில் எழுந்துருச்சுன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி சாணி அள்ளி கொண்டு போய் கொட்டணும் குப்பை தொட்டியில். குப்பை கிடங்குன்னு தனியாக இருக்கும், அது ஒரு 500 மீட்டரில் 400 மீட்டரில் இருக்கும். கொண்டு போய் கொட்டிட்டு வருவேன். நான் எதுவும் பட்டவர்த்தனை பேசுகிறேன் பார்த்தீங்களா, எல்லாமும் லைஃப்பில் கடந்து தானே வரணும். அப்போது மழை டைம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன் தெரியுங்களா, அந்த சாணி கூடையிலேருந்து சாணி கொட்டும், சாணி அபிஷேகம் நடக்கும். சோஃபன் நினச்சி பார்த்து அண்டை வெட்டுவேன், கழனி வேலைகள் தெரியும், ஏர் ஓட்ட தெரியும். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அப்பாவிட்ட கேட்டு நான் ஓட்டு போகிறேன். அந்த கலப்பு உடஞ்சி போச்சு. நான் உண்மையாலுமே என்னென்னா, ஆல்மோஸ்ட் காலையில் ஆரம்பித்து 7 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உடஞ்சிச்சுங்க.
அந்த ஆள் உண்மையாலுமே ஒரு மனித தன்மை இருந்ததுன்னா அந்த கூலியாக கொடுத்துருக்கலாம்ல. இப்போ இல்லை ஃபுல்லாக ஓட்டலன்னு சொல்லி காசும் தரல, உடஞ்சதுக்கு எதுவுமே பண்ணல. ரொம்ப ஒரு கண்ணீர் கதை தான் அது. அந்த காலத்தில் அது மாதிரி ரொம்ப கஷ்டம். அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன். நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது 1 இயர் படிக்கிறேன். அதுக்கப்புறம் படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போச்சு எனக்கு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அப்போ 90s ஒரு ஆணை போட்டு இது பண்ண உடனே சென்னையில் அண்ணன் இருந்தார், அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். அப்படியே இங்கே சென்னை வந்து 95 வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 700 சேலரியில், 600 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 900 சேலரியில். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டிங் துறை வந்தேன். ஒரு கெட் இட் எல்லோ பேஜஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணேன். டைரக்ட் சேல்ஸ் பண்ணேன், டைரக்ட் செல்லிங் வந்தேன். இன்சூரன்ஸ் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். கிட்டத்தட்ட நான் 22 வயசுலேருந்தே எனக்கு வந்து தொழிலுக்குள்ளே வந்துட்டேன். நான் இப்போ எனக்கு வயசு வந்து 49 முடிஞ்சு 50 நடக்க போகுது. இப்போ மே வந்ததுன்னா 50. ஸோ என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள். இது எல்லாமே கடவுள் என்னை செதுக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு வாழ்வியலும் இன்னைக்கு கனெக்ட் ஆகுது. என்னை விட உங்கள் வாழ்க்கை கஷ்டம் அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உயர்தரமான ட்ரெஸ்ஸு இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் செட். இப்போலாம் நம்ம இங்கே இப்போ பிராண்டடாக என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம இந்தியாவில் பெரிய பிராண்டுனா நம்ம சில ஷர்ட் சொல்லுவோம் இல்லையா, லூயி ஃபிலிப் சொல்லுவோம், ஏரோ சொல்லுவோம். இன்டர்நேஷ்னலாக பிராண்டை ஹேட்சிட்லேருந்து, டாமி ஹில்ஃபிகர்லேருந்து, காஸ்ட்லியான ஷூலேருந்து, விலைவதி முடிக்க முடியாத கார்லேருந்து நல்ல லைஃப் ஸ்டைல்லேருந்து என்னுடைய ப்ரோக்ராமே மாதத்தில் ஒரு 10 ப்ரோக்ராம், குறைந்தது 5 ப்ரோக்ராமாக ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்குது இன்றைக்கி. ஆனால் ஒருவேளை நல்ல உணவு சாப்பிடாம இருந்த காலங்கள்லாம் உண்டு. வாழ்க்கை மாறும், காட்சிகள் மாறும். அது மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணணுன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதுக்கு நாம் பயிற்சி எடுத்துக்கணும், முயற்சி இருக்கணும், தொடர் முயற்சி இருக்கணும். அதாவது முயற்சி பண்ண நடக்கலைன்னு சொல்லக்கூடாது, முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். கனவு கண்ட நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, நனவாகிற வரைக்கும் கனவு காணணும். அது மாதிரி தொடர் முயற்சி இருந்தது அப்படின்னா, நான் என்னை பொறுத்தவரை நான் எப்படி உணர்றேன்னாம, நான் ஒரு நம்பிக்கை போராளி தான். இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. என் வெற்றினா என் வெற்றி கிடையாது, அடுத்தவங்க வெற்றியில் தான் என் வெற்றியே இருக்குது. அப்போ எவ்வளோ பேரை வெற்றி அடைய வைக்கிறனோ அதில் தான் என்னுடைய சாதனை இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பயிற்சி போராளியா இன்னைக்கு என் பயணம் போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார் உங்க பயணத்தை பத்தி. சார் உங்க ப்ரோக்ராம் வந்து செலக்டட் பீப்புள்ஸ்க்கு எடுக்கிறீங்களா இல்ல எல்லா பீப்புள்ஸ்க்குமே? செலக்டட் பீப்புள்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன்னா இப்போ அவங்க செலக்டடாக எம்ப்ளாயிஸ் கேட்டகரிக்கு எடுப்பாங்க, ஸ்டாஃப் கேட்டகரி எடுப்பாங்க, சீனியர் லெவலுக்கு எடுப்பாங்க. அது மாதிரி மாடல்ஸ் போட்டுருவாங்க, டைட்டில் கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணுறோம். இண்டிவிஜுவல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணுறோம். நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம் தான். இப்போ உதாரணத்துக்கு கார்பரேட்டுக்கு பண்ணுறது எல்லாமே அவங்க முன்னாடியே போயிட்டு நீண்ட அனலைஸ் பண்ணுவோம், என்ன தேவை, என்ன அங்கே மிஸ்ஸிங் இருக்குது, என்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சு அதுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி டீமாக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட நான் உதயசான்றோன்னு கிடையாது, நிறைய பேர் தெரியாத செய்தி. கிட்டத்தட்ட 30க்கு மேலே பயிற்சியாளர்கள் இருக்காங்க, உலகத்தரமான பயிற்சியாளர்கள் இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நீங்கள் நேமிட் எல்லா லாங்குவேஜ்லையும் என்னால் பயிற்சியாளர் தர முடியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய டீமோடு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. செலக்டடாகவும் பண்ணலாம், நாங்கள் கொடுக்குற எங்களுடைய ப்ரோக்ராம் மாடல்லையும் பண்ணலாம், கஸ்டமைஸ்டாகவும் பண்ணலாம். அது வந்து நீட் பேஸ்டாக பண்ணிக்கிறோம் நாங்கள். ஓகே, அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. சார் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அரௌண்ட் சென்னையில் இருக்கிறவங்க ஓகே, அதை தாண்டிலும் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா. மோஸ்ட்லி நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். யாராவது கூப்பிட்றாங்க எடுக்கலைன்னா they know that நான் ட்ரைனிங்கில் இருக்கேன்ட்டு. அப்போ நான் அவங்களுக்கு பர்சனலாகவே நம்பர் கொடுக்கும்போது சொல்லிடுது, ப்ளீஸ் கம் வாட்ஸ்அப்பில் வாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் திரும்பி உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இப்போ உலகத்தில் எங்கே இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயிலேருந்து பேசுகிறாங்கன்னா வேறு ஒரு ஆப் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ காலிங் பண்ணலாம், ஃபோனில் பேசலாம், தொடர்புகள், இமெயில் ஐடி இருக்குது. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9171171473. நீங்கள் இப்போ கீழேயுமே என்னுடைய நேமு பக்கத்துலேயும் அந்த நம்பர் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். அது மாதிரி வெப்சைட் இருக்குது, udayasandron.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அடுத்தது நீங்கள் இமெயில் ஐடி டாக்டர் உதயசான்றோன், அதையும் நான் கீழே ஸ்காரிங்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறைய பேர் பயிற்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கே உண்மை சொல்கிறேங்கம்மா, இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு செய்தி. 18 வருஷமாக ட்ரைனிங்கில் இருந்தாலும் 18 வருஷமாக தொடர்பில் இருந்து கூட சில பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, பண்ணவே இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராம். காரணம் என்னென்னா, ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. அதாவது கையில் ஒரு பொருள் இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு வாங்கல்ல.
இப்போது நம்ம எங்கெங்கேயோ போய் யாரையோ இப்போ வந்து நம்ம திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல்ன்ற மாதிரி ரொம்ப கஸ்டமைஸாக நம்ம பீப்புளுக்கு உணர்கிற மாதிரி நம்ம லாங்குவேஜில் அவங்களை புரிய வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் எடுக்கிறோம்ல, பயன்படுத்திக்கணும்ல. சொல்லுவாங்கல்ல, அதாவது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுல்ல, பயன்படுத்திக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பேபி ஸ்டெப் எடுங்க, பண்ணுங்க. பீப்புள் தான் அசெட்டு. இப்போ 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா ஷோரூம் கட்டிட்டு 20 லட்ச ரூபா இன்டீரியர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சில 1000 ஒரு 20 எம்ப்ளாயி 30 எம்ப்ளாயி இருக்கான அழகாக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரிப்பீட்டடாக கஸ்டமர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ட்ரைனிங் கொடுக்கணும்ல. ஸோ அது மாதிரி நாங்கள் கன்சல்ட்டிங்கும் பண்ணுறோம். ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ஹெச்ஆர் ரோல்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட எங்களுடைய டீம் இருக்குது, அதையும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அது மாதிரி எல்லாமே நம்ம ட்ரைனிங் ஏரியாவில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக தேங்க்யூ. ஸோ ஸ்வாதி, நான் ஐ வாண்ட் டு அக்னாலஜி ஒன் திங். வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கல்ல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கிடுவாங்க, தேவையில்லாத கேள்விகள் கேட்பாங்க, ஹைஜாக் பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே டாபிக் கொண்டு போவாங்க. ஆனால் ரொம்ப மென்மையாக, ரொம்ப என்ன சொல்கிறது, தாட்ஃபுல்லாக அவங்க வந்து லிசன் பண்ணாங்க பாருங்கள். இந்த லிசனிங் நிறைய பேர்ட்ட இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ஷேர் பண்ணேன் இவ்வளோ நேரம், ஒரு என்னுடைய ஹார்ட் டு ஹார்ட் ஷேர் பண்ண முடிஞ்சது. நான் மனசில் இருக்க சொன்ன இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு 18 ஆண்டுகளில் பயிற்சி துறையில் இருந்த அனுபவத்தை ஒரு அரை மணி நேரத்துலாம் சொல்லிட முடியாதுங்க. என்னுடைய பயிற்சியிலேயே பல அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்தந்த நேரத்தில் ஒரு விவிட் ஷேர் மாதிரி வரும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்டர்வியூவில் ஒரு சின்ன ஒரு பகுதியை ஷேர் பண்ணுறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் அன்பு சகோதரி திரு சுவாதி அவர்களுக்கும் இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன வந்து இங்கே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக என்னால் ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு உயர்வை, ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் கோச்சாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு நானும் ஒரு பாசிபிலிட்டியாக இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.